ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 தெலுங்கில் ரிலீஸ் ஆன பாமா கலப்பம் பார்ட் 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் பிரியாமணி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த சேனலில் 1 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சமைக்கிறதுல நல்ல திறமை இருக்கிறதுனால அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை போய் கேட்குறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொன்னனால இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. பிரியாமணி ஒரு நாள் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு குக்கிங் காம்படிஷனுக்காண்டி ஒரு ஆடு வருது. அந்த ஆடை பார்த்தோன்னே பிரியாமணியும் அவங்க ஃப்ரெண்டும் அந்த குக்கிங் காம்படிஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, செலக்டும் ஆகிறாங்க. அந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டன் சிக்கனை ப்ரைஸாக கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால இவங்க எப்படியாவது அதை ஜெயிச்சிடணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் அந்த காம்படிஷனை நடத்துகிறவங்க அவங்க தான் நம்ம படத்தோட இல்லைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரிட்டன் சப்ஸ்டனை அந்த கோல்டன் சிக்கனில் பூரா அப்ளை பண்ணி இட்டாலியிலேருந்து இந்தியாவுக்கு லீகலாக கொண்டு வராங்க. அதே நேரத்தில் நம்ம டீலர் என்ன பண்ணுறான்னா, கல்கத்தாவில் இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் டானுக்கு ஃபோன் போட்டு இப்படி 1000 கோடிக்கு ஒரு சரக்கு வந்திருக்கு, இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, 700 கோடினா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம டீலர் அதை ஒத்துக்கிறல. அதனால ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம வில்ல என்ன பண்ணுறான்னா, ஆள் அனுப்பி அவனை போடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். கடைசியில் டீலர் நான் 700 கோடிக்கு சரக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டீலை முடிச்சிடுறான். அதே நேரத்தில் அந்த டீலரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு தெரிஞ்ச ஒரு டீலருக்கு ஃபோன் போட்டு இப்படி 1000 கோடிக்கு ஒரு சரக்கு இருக்குது, இந்த சரக்கை நீங்கள் விற்றுக்கோங்க, என்னை எப்படியாவது ஹீரோயின் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லி அவள் இன்னொரு பக்கம் டீல் பேசிகிட்டு இருக்கா. அந்த பக்கம் அவனும் ஓகே சொல்லிட்டான். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சிபிஐ ஆஃபீஸர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது அந்த டானை பிடிச்சிடணும் அப்படின்னு அவங்களும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, அந்த டானை 9 வருஷமாக யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த டீலுக்காண்டி கண்டிப்பாக வெளியே வருவான் அப்படின்னு சிபிஐ ஆஃபீஸர் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சிபிஐ ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது இந்த பிளானை கலைச்சிடணும், அந்த கோல்டன் சிக்கனை எப்படியாவது நம்ம எடுத்துட்டா நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு அவர் ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளானில் தான் நம்ம பிரியாமணியும் அவங்க ஃப்ரெண்டும் மாட்டிக்கிறாங்க. கடைசியில் அவங்க எப்படி அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்க, கடைசியில் அந்த குக்கிங் காம்படிஷனில் ஜெயிச்சு அந்த சிக்கனை கடைசியில் ஜெயிச்சாங்களா இல்லையா, அதே நேரத்தில் அந்த டான் போலீஸ்கிட்ட மாட்டினாலாம் இல்லையா, அந்த டீலர் அந்த ஒரிஜினல் சிக்கனை எங்கே வச்சுருக்கான், நம்ம வில்லே கடைசியில் எப்படி தப்பிச்சு போனால், பிரியாமணியோட பாஸ்ட் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, நம்ம டேரக்டர் இந்த கதையை கொண்டு போன விதம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹெய்ஸ்ட் படத்துக்கு எப்படி கதை எழுதணுமோ அதை நம்ம டேரக்டர் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட வேலையை பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரியாமணி உண்மையிலேயே இந்த கதைக்கு சூட் ஆகிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ரோல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. அவங்களோட பையனை பார்த்துக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு இருக்கிற விதமாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் அந்த ஹேஸ்ட்டுக்காண்டி அவங்க என்னென்ன பிளான் பண்ணுறாங்க, கடைசியில் அந்த சிக்கனை எடுக்கும் போது அவங்க எப்படி அந்த இடத்துல தப்பிச்சு வந்தாங்க, அந்த சிக்கனை எடுக்கிறதுக்காண்டி அந்த டீலரோட வீட்டுக்கு போய் அங்கே ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை காட்டின விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த படத்தில் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம பிரியாமணியோட ஃப்ரெண்டு அவங்க பண்ணுற காமெடி போர்ஷன் எல்லாமே உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க சொல்கிற ஒவ்வொரு கவுண்டருமே உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம சினிமாட்டோகிராஃபர் இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அவங்களாம் அவங்க ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஒரு ஹெய்ஸ்ட் படத்துக்கு எப்படி பிஜிஎம் போட்டால் நல்லா இருக்குமோ அதை நல்லா ரசிக்கும்படியாக போட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் சில சீன்லாம் கொஞ்சம் என்னடா அது இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு காட்டினது உண்மையிலே கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கட்டும், கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு பார்ட் 3க்கு லீடு வச்சு தான் நம்ம டேரக்டர் படத்தை முடிச்சிருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஒரு தெலுங்கு படம் தான். ஆனால் தமிழ் டப்பிங்லாம் உண்மையிலே நீட்டாக லிப்சிங்கோட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஓடிடி தளமான ஆகால அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.